Hello guys, இந்த வீடியோல Alight Motion ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் பண்றது, அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை எப்படி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு Alight Motion ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழ இந்த மாதிரி மோர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படினா இங்க கீழ Alight Motion போட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7S எடிட்ஸ் அஃபிஷியல்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடும். இதில் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே Alight Motion அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கே ஹவு டு யூஸ் Alight Motion ஆப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த போஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல Alight Motion லிங்க்னு போட்டு சொல்லிட்டு இங்கே யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் ஓடும். இந்த டைமிங் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி டவுன்லோட் நவுன்னு வரும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி டைமிங் வந்துட்டு ஓடும். ஸோ இந்த டைமிங் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டைமிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டவுன்லோட் நவுன்னு வரும். இப்போ டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Alight Motion ஆப் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா Alight Motion ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மேலே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே சைன் இன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த 3 டாட்லையும் பார்த்தீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கீழே அக்ரி டு ஆல் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் சைன் இன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சைன் இன் வித் ஃபேஸ்புக்னு தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே க்ரோமில் வந்துட்டு ஃபேஸ்புக் லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்படி லாகின்ல இல்லை அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டினியூன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Alight Motionல வந்துட்டு சைன் இன் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ஜிமெயிலில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை சைன் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ மறுபடியும் சைன் இன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் வித் இமெயில் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோனில் லாகின்ல இருக்க மெயில் ஐடி எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி வரல அப்படின்னா ஒரு டைம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன் இன் வித் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடியை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிக் ஐக்கான் வரும். டிக் ஐக்கான் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த மெயிலுக்கு வந்துட்டு போயிருங்க. ஓகே, அந்த மெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நோ ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் சைன் இன் டு Alight கிரியேட்டிவ்ன்ற அந்த ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக Alight Motionக்குள்ளே போயிட்டு சைன் இன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் Alight Motionல வந்துட்டு சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு மெயில் ஐடிக்கு. நீங்கள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேறு மெயில் ஐடியை வந்துட்டு சூஸ் பண்ணி இந்த மாதிரி சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை எப்படி Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் ஷேக் எஃபெக்ட் லிங்க் வந்துட்டு இருக்காது. நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு இங்கே மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த இடத்துல மோர் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா பீட் மார்க் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஓடும். இந்த டைமிங் முடிகிற வரையும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமிங் முடிஞ்ச உடனே டவுன்லோடுன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்துட்டு ஓடும். இந்த டைமிங் முடிகிற வரையும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு டேரெக்டாக Alight Motionக்குள்ளே வந்துட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா Alight Motion ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் எஃபெக்ட்டும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோக்கு வந்துட்டு போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இந்த மாதிரி மறுபடியும் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். சேம் அதே ப்ராசஸ் தான். கீழே வந்துட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ டவுன்லோட் நான் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அலைட் மோஷனுக்குள்ள வந்துட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இம்போர்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷன் ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம்.